எப்படி சொல்லியிருக்குன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னத்தை கொடுக்குறாரு? பலனை. ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாருன்னு சொல்லலை. ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இன்னைக்கு அங்கே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா அங்கேருந்து மூட்டை மூட்டையாக அவர் 1000 ரூபா நோட்டம் 500 ரூபா நோட்டம் அடித்து போட வேண்டியதான். ஐஸ்வர்யத்தை அப்படி கொடுக்கறது இல்லை தேவன். எப்படி கொடுக்குறாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார். சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார். சம்பாதிக்க தேவையான அந்த பலனை பெறும்போது அதை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகும் ஒரு பலன். அந்த பலனின் மூலமாக நமக்கு செழிப்பும் வெற்றியும் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உண்டாகிறது. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் பணம் கிடையாதுங்க. ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை பீஸ் என்கிற வார்த்தையிலேருந்து வருது. பீஸ் என்கிற வார்த்தை ஷலோம் என்கிற எபிரேய வார்த்தையிலேருந்து வருது இல்லையா? ஷலோம்னா பீஸ். அந்த பீஸ் தான் ப்ராஸ்பரிட்டி. அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கிறது, நல்ல கல்யாணம் கட்டி நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு குடும்பத்தை உடையவர்களாக இருந்து நன்றாக வாழ்ந்து சமாதானமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கையின் பிரயாசத்தில் வெற்றி, ஆவி ஆத்மா சரீரத்தில் சுகம், சுகமாய் வாழ்ந்து வேதம் சொல்லுது பாருங்க. அதெல்லாம் காமிக்க போகிறேன். அதைத்தான் ப்ராஸ்பரிட்டின்னு வேதம் சொல்லுது. சில சொல்கிறாங்க அவர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். நான் சொல்கிறது ஆமாம், நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான். ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் நன்றாக இருப்பது. அதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நன்றாக இருக்கு. நான் நன்றாக இருக்கிறதுக்காக, நீங்கள் நன்றாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் வானத்திலிருந்து பூலோகத்து வரைக்கும் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நமக்காக சாபமானார். ஏன்? நாமளும் ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை, நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் நமக்காக சாபமானார்.